வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றென்னவோ அதை நான் சொல்லித் தெரிய வேண்டுமா சுவாமி என்று சாவித்திரி பேசுறது ஞாபகம் வருது. இப்ப வரக்கூடாது. நவவித பக்தி. நவவித பக்தி பக்திங்கிறது அன்பின் வெளிப்பாடு. நவவித பக்தி ஏன் 9 வகை இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அன்பை எப்படியெல்லாம் வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிற பொழுது, முதல்ல ஸ்ரவணம், காதில் கேட்பது, கீர்த்தனம், பாடுவது, ஸ்மரணம், நினைப்பது, பாத சேவனம், இறைவனுடைய பாதங்களில் விழுந்து வணங்குவது, அர்ச்சனம், தாஸ்யம், பந்தனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்போ முதல்ல ஸ்ரவணம் அப்படிங்கிற பொழுது இறைவனை பற்றிய பாடல்களையோ அல்லது அவனை பற்றிய கதைகளையோ நாம் காதில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸ்ரவணம் என்பது இந்த காதில் கேட்பதினால் நமக்கு ஒரு அந்த பக்தியானது உள்ளே இறங்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த பக்திங்கிற விதைய உள்ள நட்ட பிறகு கீர்த்தனம், நிறைய பஜனை எல்லாம். இப்ப இந்த சின்ன குழந்தைகள்லாம் பஜன் பாடுகின்ற பொழுது சில பேர் அர்த்தம் தெரிஞ்சு பாடலாம், அர்த்தம் தெரியாம பாடலாம். ஆனா அதுல ஒரு உத்வேகம் வரும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சின்ன வயசுலயே பஜனை எல்லாம் பண்றது கீர்த்தனம். ஸ்மரணம் என்பது நினைப்பது. பாடவும் முடியாது என்னால, எனக்கு காதுலயும் கேட்க முடியாது, நான் நினைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, சரி நினைத்தாலே அங்க இறைவன் தோன்றுவான். அப்புறம் பாத சேவனம், இறைவனை கோவில்கள் எல்லாம் போய் அவனுடைய பாதங்களை வணங்குவது பாத சேவனம். அர்ச்சனம், இப்ப அர்ச்சனம் அப்படிங்கிற பொழுது சரி இறைவனை பற்றி பாடியாச்சு, போய் தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு, வீட்டுல அந்த கோவில்ல சுவாமியை வச்சுட்டு அர்ச்சனம் அப்படிங்கிற பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஒரு பூவா போடுறோம் அல்லது ஒரு குங்குமமாக போடுறோம். எப்படி வேணா அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்றதுங்கிறது அவனுடைய நாமங்களை சொல்லி 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 உன்னை நீ புனிதப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். அப்புறம் வந்தனம், இறைவனை கைகால் கூப்பி தொழி. இந்த கைகள் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா இறைவனை கும்பிடுவதற்காக. தாஸ்யம் அப்படிங்கிறது இறைவனிடம் நாம் அடிமையாகுவது. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க, முடியும். எனக்கு தெரியாது, நீ என்ன நடத்திட்டு போற, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு நினைக்கிறது தாஸ்யம். அப்புறம் சக்கியம், சக்கியம்னா ஃப்ரெண்டு. சகா அப்படின்னாக்கா ஃப்ரெண்டு. என்னுடைய ஃப்ரெண்டு தான் நீ அப்படின்னு கடவுளை நினைச்சும் வணங்க முடியும். முடியுமா? முடியும். ஆத்ம நிவேதனம், தன்னை ஒப்பு கொடுத்தல், முழுவதுமாக இறைவன் கிட்ட சரண்டர், சரணாகதி அடைவது. இந்த விதமான ஒரு 9 வகையான பக்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பக்திய யார் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு காட்டினா அப்படின்னு கேட்டா ஒரே ஒருத்தர் தான். நிறைய பேர் விதவிதமா பண்ணியிருக்கலாம். அவன் என்னுடைய இறைவன் என்னுடைய நண்பன் நினைச்சாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்பர் நினைச்சார் அவர் நான் தலைவி, அவர் என் தலைவன் அப்படின்னு நினைச்சார். சம்பந்தமூர்த்தி என்ன நினைச்சார்? அவ அப்பா அம்மான்னு நினைச்சார். ஒரு விதமான உறவுல பார்த்தாங்க. ஆனா ஆஞ்சநேயர் மட்டும்தான் ஸ்ரவணம், அந்த ராமனுடைய நாமத்தை கேட்டு 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 அவரை தனக்குள்ளே பூரிச்சு போயிருந்தார். கீர்த்தனம், அவர் ராமநாமத்தை பாட 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 கல்லும் கனிந்ததாக ஒரு வரலாறு. அது எப்படின்னு கேட்டா, ஒரு முறை கிருஷ்ணருடைய சபையில் நாரதர் வந்திருந்தாராம். அவர் வீணை வாசிச்ச பொழுது ரொம்ப நன்னா இருந்தது, எல்லாரும் பாராட்டினாலாம். அங்க ஆஞ்சநேயரை கூப்பிட்டாராம் கிருஷ்ணர். ஆஞ்சநேயரும் வந்த பொழுது நீங்களும் கொஞ்சம் இசை பாடலாமே அப்படின்ன பொழுது நாரதருடைய அதே வீணையை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பாறை மேலே வைத்துக்கொண்டு அவர் பாடுறார். ஒன்னும் பிரமாதமா கீர்த்தனமோ பாடல்களோ பாடில்ல, ராம நாமத்தை விதம் விதமாக பாடுறாரா. வேற வேற ராகத்துல வெறும் ராம நாமத்தை. அது முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப ராமா ராமா
ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா அப்படியும் பாடலாம். இல்லையா நீங்க வேற ஏதாவது ராகத்திலையும் பாடலாம். இந்த வெறும் ராமாங்கிறத வச்சே பாடலாமே. அவர் ரொம்ப அழகா பாடியிருக்கார் விதவிதமான ராகத்துல. சரி பாடி முடிச்சுட்டு சபைக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வந்துட்டார். அப்ப நாரதர் என்ன பண்ணாராம், சரி பாட்டெல்லாம் முடிஞ்சாச்சு, சபையை கலைய போறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீணையை எடுத்தாராம். வரல. நாரதர் பார்க்கிறார், கிருஷ்ணா இது என்னது? ஒன்றும் இல்லை, நீங்களும் பாடினீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆனா அவன் பக்தி பூர்வமா ஆஞ்சநேயர் பாடினதுனால கல்லும் கனிந்து இழகி விட்டது, வீணை ஒட்டி கொண்டு விட்டது. அவர் நிறுத்தின உடனே பாறை ஈகி எடுத்து, இப்ப என்ன பண்றது, என்னுடைய வீணை எனக்கு வேணுமே, என்னுடைய மகத்தி வீணை வேணுமே அப்படின்னு கேட்ட பொழுது திருப்பி ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நான் 4 ராமநாமங்களை பாடணும்னு சொன்ன பொழுது அவர் பாடினாராம். பாடின பொழுது அந்த இழகும் பொழுது அந்த வீணையை எடுத்து நாரதரிடம் கொடுத்ததாக வரலாறு. இதே ஆஞ்சநேயர் ராம அவதாரத்துல என்ன பண்றாருன்னா, காட்டுல லக்ஷ்மணரும் ராமரும் சீதையை தேடி கொண்டு வர பொழுது தூரத்துல இருந்து சுக்ரீவன் பார்க்கறான். இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல இருந்து பார்த்துட்டு, ஏய் அங்க 2 பேர் வராங்கப்பா, அவங்க 2 பேரும் என்னோட அண்ணன் தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க மனித ரூபத்துல, நீ போய் பாரு அவங்க யாருன்னுட்டு அப்படின்ன பொழுது தன்னை ஒரு வயதானவனா மாத்திக்கிட்டு ஹனுமன் என்ன செய்யறார், கையில ஒரு ஜபமாலையை வைத்து கொண்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ராம 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 ராமன்னு அவர் பாடின்னு இருக்கார். அப்ப பாடுகின்ற பொழுது லக்ஷ்மணன் பார்த்துட்டு, அண்ணா இவர் என்ன உங்களுடைய பேரை பாடுகிறார், இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்ன பொழுது கிட்ட போய் என்னதுன்னு பார்க்கலான்ன பொழுது அவர் ராமராமத்தை பாடின்னு இருக்காரு, ஒரு வயசானவர். அப்ப அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும் பொழுது, ஐயா நீங்க யாருன்ன பொழுது, இல்லை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ன பொழுது லக்ஷ்மணர் சொல்றார், இந்த மாதிரி நான் தசரதருடைய குமாரர்கள், மந்தரையின் போதனையால் இப்ப இந்த கைகேயை சொல்லி நாங்க எல்லாரும் காட்டுக்கு போய் இந்த மாதிரி சீத்தை எழுந்து நாங்க இங்க தேடின்னு வந்துட்டு இருக்கோம்ன பொழுது, அந்த ராமனை பார்ப்பதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயரூபத்தை காட்டினாராம். ஆக மொத்தம் அவர் முதல்ல ஸ்ரவணம், அப்புறம் கீர்த்தனம், ராமனை பற்றியே ஸ்மரணையில் இருந்தேன், அதனால்தான் இன்னைக்கு உங்களை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அவரை எப்பொழுதுமே எங்க ஒரு மலர்கள் எல்லாம் பார்த்தா கூட ஆஞ்சநேயர் இது இவருடைய பாதத்துக்கு அப்படின்னு நினைப்பாரு. மானசீகமா ராம பூஜை பண்ணிட்டே இருந்தாராம். இந்த நவவித பக்தியில கடைசியில சகாவாகவும் இருந்திருக்கிறார். என்னுடைய நண்பன் நீ அப்படின்னு சொல்லி ராமர் அவரை கட்டி கொண்டதாகவும் ராமாயணத்துல வருது. கடைசியில ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது தன்னை எக்கச்சக்கமா வேற ஒரு எண்ணமுமே இல்லாமல் அப்படியே ராமனுடைய சரணாகத்தியில இருக்கிறதுனாலதான் எல்லாரும் சரையூ நதியில இறங்கி நாங்கள் எல்லோரும் வைகுண்டம் போகிறோன்ற பொழுது, இல்லை நான் டோட்டலா சரணாகதி அடைஞ்சாச்சு, நான் இங்க எங்க எங்க ராமர் குரல் கேட்கறதோ ராமரை பத்தி பாடுறாங்களோ அதை கேட்டு நான் பூலோகத்திலேயே இருக்கேன்னு சொல்லிட்டாராம். ஆக மொத்தம் நவவித பக்திக்கு அனுமன் ஒருவனே எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். மற்றவங்கள்லாம் மற்ற பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, வெறும் பாட்டுனால இறைவனை அடைந்தவர்கள், வெறும் அர்ச்சனை பண்ணி கூட கோவில்ல அர்ச்சனை பண்ணினவர் கூட இறைவனோட கலந்திருக்கலாம். ஆக நவவித பக்தியில சும்மா ஒரு ஒரு சின்ன சின்ன ஜலக் அப்படிம்பாங்களே, சின்ன சின்ன சாம்பிள் உங்களுக்கு என்னால இன்னைக்கு காட்ட முடிஞ்சுது. நவவித பக்தி அதற்கு ஒரே எடுத்துக்காட்டு ஹனுமன். ஹனுமார் ரொம்ப வருஷம் இருந்தார், இன்றும் இருக்கிறார் சிரஞ்சீவியாக அப்படின்லாம் கதை சொல்ற போது கேட்டிருக்கோம். ஒரு முறை பாஞ்சாலி திரௌபதி உட்கார்ந்து தலைமுடி இப்படியே ஆத்திட்டு இருந்த பொழுது ஒரு காத்துல ஒரு பூ விழுந்தது. அந்த பூ எடுத்து வாசனை பார்க்கறா, அவ்வளோ நல்லா இருந்தது. உடனே அவளை பஞ்ச பாண்டவர்கள்ல அவளுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா பீமனை ரொம்ப பிடிக்கும். பீமனை கூப்பிட்டு, எனக்கு இந்த பூ வேணுமே, ஒரு பூ தானே இருக்கு அப்படின்ன பொழுது, அப்படியா நான் உனக்கு தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தேடி கீடி போகும்போது எல்லார்கிட்டையும், ஓ இதுவா, இது சௌகந்திகா புஷ்பம், இது ரொம்ப தூரம் இமயமலை சாரலில் தான் கிடைக்கும், நீங்க அங்க போங்க அப்படின்னு. உடனே பீமன் போறான் போறான் போறான், ரொம்ப தூரம் போறான். அங்க ஒரு பெரிய வாழை தோட்டம். இந்த வாழை தோட்டத்துக்குள்ள போலாமா போகக்கூடாதா, அலவுடா இல்லையா எல்லாம் அவன் யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, சரி போய் பார்ப்போம், இதுக்குள்ளதான் போகணுமா அந்த சௌகந்திகா புஷ்பத்திற்கு அப்படின்னு சொல்லி உள்ள போறான்.
போற வழியில ஏதோ ஒண்ணு அப்படி அவனுக்கு தடுக்கிறது. என்னன்னு பார்த்தாக்க ஏதோ ஒரு மிருகத்தோட வால் மாதிரி இருக்கே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டக்கூடாது. இப்ப நம்ம நாட்டுல புஸ்தகம் அல்லது ஏதாச்சும் கீழே விழுந்தா, விளக்கமாறு கீழே இருந்தா கூட ஏய் தாண்டாத அப்படிம்பாங்க. அது தாண்டுவது நல்லதல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லையா? இது வால் மாதிரி இருக்கு, எனக்கு இது என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த வால் எங்கே இருந்து வருது அப்படின்னு தேடிக்கிட்டே உள்ள போறான். அந்த வாழைத்தோப்புல ஒரு வயசானவர் படுத்திருக்கிறார். அவரை பார்த்துட்டு, ஐயா நான் நேர போகணும், சௌகந்திகா புஷ்பத்தை நான் எடுத்துக்கிறதுக்காக போகிறேன், என்னோட மனைவி கேட்டிருக்கா, நீங்க வழியில படுத்திருக்கீங்க, உங்க வால் இவ்வளவு நீளம் இருக்கே, நான் அதை எப்படி தாண்டுறதுன்னு. ஒண்ணு ஏன் தாண்டேன்? இல்ல இல்ல, தாண்டி போறது நல்லது இல்ல, அதனால நீங்க கொஞ்சம் வாழை எடுத்துக்கங்களேன், அதை கொஞ்சம் சுருக்கிக்கங்க, இல்லாட்டா நான் போயிடுறேன் அப்படின்ன போது. அப்படியா, எனக்கு ரொம்ப வயசாயிடுத்துப்பா, நான் பாட்டு இந்த வாழை தோட்டத்திலேயே இருந்துக்கேன், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, ஆனா இந்த வாழை எனக்கு இப்போ எடுக்கிறதுக்கு கூட முடியல, நீ உன் கையால எடுத்து அப்படி ஓரமா தள்ளி வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு வாழை தூக்கிறதுக்கு நாம தானா அப்படின்னு சொல்லிட்டு பீமன் என்ன பண்றான், இது என்ன அப்படின்ட்டு ஒரு விரலால, வால் தானே எடுத்துடலான்னு, எடுக்க வரல. ரெண்டு கையும் வச்சு அசைச்சு பார்த்தான், எடுக்க வரல. அடியோட தேண்டி பார்த்தான், மண்ணோட, எடுக்க வரல. அங்கேருந்து ஐயா நீங்க யாரு, ஏன் இந்த வால்ல மட்டும் இவ்வளவு பலம் இருக்கு, அதுல என்னால நகர்த்தவே முடியல. இல்ல இல்ல, நீ நகர்த்தி பாரு, உன்னை பெற்றவன் தானே என்னையும் பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். அவனுக்கு புரியல, உன்னை பெற்றவன் தானே என்னையும் பெற்றான் அப்படின்னாக்கா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவர், எனக்கு நீங்க எப்படியான அந்த ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வாலை நகர்த்திட்டு தான் நான் போகணுன்ன பொழுது, அப்பொழுதுதான் அனுமார் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார். வாலை எடுத்துன்னுட்டு, அடே பீமா, நானும் வாயு புத்திரன், நீயும் வாயு புத்திரன், எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னு கேட்டா என்னுடைய பலத்தை எல்லாம் உனக்கு தரணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் இப்படி ஒரு சின்ன விளையாட்டு, சௌகந்திகா புஷ்பம் இங்க இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மார்போடு அணைச்சு, மாருதி தனது வலிமையை எல்லாம் பீமனுக்கு தந்ததாக சொல்லுவார்கள். இந்த வாலை இப்படி எடுத்துடலான்னு பார்த்தான், இப்படி எடுத்துடலான்னு பார்த்தா முடியல. காரணம், அத்தனை வலிமையானவர். அவருக்கு அத்தனை வலிமை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டாக்க, ராமநாமமே, ராமநாம தாரகமே என்னுடைய வலிமை அப்படின்னு சொல்லுவார். அனுமார் கதை சொல்ற பொழுது இதை சொல்லாமையே இருக்க முடியல. அவருக்கு ராமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரா மா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கூட சொல்லுவாங்க. நாராயணனுடைய 2வது எழுத்தும் நமச்சிவாயத்துடைய 2வது எழுத்தும் சேர்ந்ததுதான் ராம என்னும் தாரக நாமம்னுட்டு. அனுமார் தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் பீமனுக்கு தர, அதுக்கப்புறமா பீமனுக்கு இன்னும் நிறைய பலம் வந்ததாகவும், சௌகந்திகா புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு அவரை வணங்கி விட்டு அவன் போனதாக ஒரு வரலாறு. இந்த அனுமனுடைய கதைகள்லாம் கேட்கிற பொழுது ஒரு ஒரு வேடிக்கையாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, ராமர் பட்டாபிஷேகத்தின் பொழுது எல்லாரும் மகிழ்ந்து போய் உட்கார்ந்து இருந்தானா, இவர் காலடியில அமர்த்து இருந்த பொழுது சீத்தை மகிழ்ந்து தன்னுடைய கழுத்துல இருந்து ஒரு மணி மாலையை எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை பார்த்து பொண்ணு கழுத்துல போட்டு இருக்கணும், இல்லாட்டா வச்சிருந்துருக்கணும். ஒரு மணியா கடிச்சு பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு மணியா இப்படி கடிச்சு கடிச்சு, அப்ப எல்லாருக்கும் கோபம் வந்துதான். சீத்தை உனக்கு ஒரு அழகான ஒரு மணி மாலை கொடுத்துருக்கா, எனக்கு இந்த இடத்துல சபரி ஞாபகம் வருது. ஒரு பழத்தை பறிச்சு கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்து, நல்லா இனிப்பா இருக்குது, ராமனுக்கு இது நல்லா இருக்கும்னு, அது எச்சல்னு அவர் நினைக்கல. அது அப்படி கூடையில வச்சிருந்தாலும் அந்த இழந்த பழம் எல்லாம் சுருங்கி 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 நல்ல கனிஞ்ச பழமா தான் அவர் ராமருக்கு கொடுத்துருக்கா. அது போல இவர் இதை கடிக்கவும் எல்லாரும் கேட்டாலும், ஆஞ்சநேயா என்னப்பா பண்ற, நீ நீ பண்றது நல்லா இருக்கா? இல்ல, ராமன் அதுக்குள்ள இருக்கானான்னு பார்த்தேன், எனக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு மணிக்குள்ளேயும் அவன் ராமன் இருக்கானா அப்படின்னு கேட்டபோது, என்னதான் இருந்தாலும் உன்னோட வானர புத்தியை காட்டிட்டியே, ராமன் எங்க இருக்கான் நீ சொல்லு அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய மார்பில் இருக்கிறான். அந்த தன்னுடைய மார்பை திறந்து காட்டின பொழுது ஹிருதயத்தில் ராம பட்டாபிஷேகம் அப்படியே தெரிந்ததாக. நான்லாம் சின்ன வயசுல கதை கேட்கிற போது அந்த பிரசங்கம் செய்கிறவர்கள் இந்த கதையெல்லாம் சொல்ற பொழுது அப்படியே ஒரு மனதுக்குள்ள ஒரு அப்படியே படம் போல விரியும். அவர் தன்னுடைய அகன்ற மார்பை அப்படி கிழித்து காட்டினார்.
எல்லோரும் பார்த்தார்கள், அங்கே ராமன் இருந்தான் அப்படின்ட்டு. உன்னுடைய இருதயத்துக்குள்ளும் ராமன், உன்னுடைய வாக்கிலையும் ராமன், உன்னுடைய எண்ணத்திலையும் ராமன், என்னுடைய சரீரம் பூரா இருக்கிறது ராமன் 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 ராமன். அதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க ராம ராமங்கிற வார்த்தையாலேயே அந்த ஆஞ்சநேயருடைய உருவத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு வேண்டுதல். அதே போல ராமர் ராம ராமன்னு எழுதியே இந்த படம் பூரா எழுதுவாங்க. ஆஞ்சநேயருடைய படத்து பூரா ராம நாமத்தாலேயே எழுதுவாங்க. எங்களுக்கு கூட சங்கரா டிவில ஒரு அம்மா எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. முந்தி நாங்க ஏற்கனவே காட்டியிருக்கோம். இன்னொன்னு கூட, அந்த காலத்துல பெண்கள் மத்தியானத்துல தூங்க மாட்டாங்க, வயசானவங்க தூங்குவாங்க. சின்ன பெண்கள் அல்லது ஒரு மத்திய வயசு இருக்கிறவங்க ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு ஒரு நோட்ல நாங்க ராமநாமம் எழுதுறோம் அப்படிம்பாங்க. சில பேர் ராம ஜெயம் எழுதுவாங்க. இந்த ராம 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 ராமங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 100 150 அப்படிங்கிறது எழுதுறது எதுக்குன்னு கேட்டா, எழுதும்போது மனசும் சொல்லும் ராம் ராம் ராம். இப்போ ஒரு தரம் எழுதும்போது எத்தனை தரம் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் புண்ணிய பேங்க். இந்த பேங்க்ல தான் நீங்க நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னுட்டு மகா சுவாமிகள் பல பேருக்கு இந்த ராமநாம நோட்டே கொடுத்து நீங்க எல்லாரும் ராமநாமம் எழுதுங்கோன்னு சொல்லியிருக்கார். இன்றளவுக்கும் பல பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆக இந்த நவவித பக்தின்னு ஆரம்பிச்சோம். அதுல குறிப்பா அனுமனை சொன்னோம். அனுமனோடு தொடர்புள்ள ஒரு சின்ன சின்ன துணுக்கு கதைகள்லாம் சொன்னோம். ஆக மொத்தம் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் ஒருவர் ஹலோ சௌக்கியமாங்கிறதுக்கு பதிலாக ராம் 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 ராம்னு சொல்லலாமே. ஹனுமரை பத்தி இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை உண்டு. தென்னாட்டுல ஹனுமார் கோயிலுக்கு போனேன்னாக்கா அவருக்கு வடமாலை சாத்தி இருக்கும், வெண்ணக்காப்பு சாத்தி இருக்கும், இல்ல சந்தன காப்பு சாத்தி இருக்கும் இல்லையா. ஆனா நீங்க வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. செந்தூரத்தை குழைச்சு எண்ணெயில குழைச்சு அப்படியே பூசிருப்பாங்க. செந்தூரம் அப்படின்னாக்க சிந்தூர் அப்படின்னுட்டு கல்கத்தாவுல பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல வகுடுல வச்சுப்பாங்க. இங்க நம்ம ஊர்ல குங்குமம் வச்சுக்கிற மாதிரி அவங்க செக்கச்சவேல்னு இருக்கும். அந்த சிவப்பு பொடி அய செந்தூரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செந்தூர பொடி. அந்த செந்தூரத்துல எண்ணெய அல்லது வெண்ணெய போட்டு குழைச்சு ஹனுமாருக்கு ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா இருக்கும். ரொம்ப நம்ம ஊர் குங்குமம் மாதிரி இருக்காது, ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஏன் அப்படி? அவருக்கு மட்டும் எதுக்காக அங்கெல்லாம் வந்து இந்த சிந்தூரத்தை வைக்கிறாங்க? நம்ம கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க, தட்டுலேருந்து எடுத்து அந்த பண்டாக்கள் பூஜை பண்றாங்க பாருங்க, கட்டவரில் நல்லா அந்த சிந்தூரம் குழைச்சதை எடுத்து நமக்கெல்லாம் நல்லா அப்படி நெத்தியில இட்டு விட்டுருவாங்க. ஜெய் ராம்ஜி ஜெய் ராம்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வச்சு விடுவாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்ன ஆச்சா, அனுமார் வந்து பிரம்மச்சாரி, ஆனா ஒரு குழந்தை மனசு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ராமருடைய வாசல்லையே உட்கார்ந்து இருப்பாராம். அவர் வந்து ஒரு நாளைக்கு சீத்தை குளிச்சுட்டு கண்ணாடியை பார்த்து சிந்தூரம் வச்சுட்டு இருந்த பொழுது இவர் அங்கேருந்து போயிட்டு, இது நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். நான் வச்சுக்கலாமான்னு கேட்ட உடனே சீதைக்கு ஒரே சிரிப்பு தாங்கலையாம். இல்ல நான் தான் வச்சுக்கணும், எதுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, நான் அவரோட பத்னி இல்லையா, அதனால வச்சுக்கிறேன். நீ எதுக்கு வச்சுக்கிறம்மான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாலாம், ராமர் நிறைய நாள் ஆயுசோட இருக்கணும் இல்லையா, இந்த வகுட்டுல ஏன் குங்குமம் அணியறாங்கன்னாக்கா கணவனுக்கு நல்ல தீர்க்க சௌமாங்கல்யம் இவளுக்கு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக தான் அந்த சிந்தூரம் வைக்கிறது வழக்கம். இங்க வச்சுண்டா அப்படின்னு கேட்ட பொழுது அவ சொன்னாலாம், ராம்ஜிக்கு நல்ல ஆயுசு, எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ யுகம் யுகமா இருப்பாருங்கிறதுக்காக தான். ஒண்ணு அப்படியா சரின்னுட்டு போய் இவர் என்ன பண்ணாரா, கடையில போனார். எனக்கு சிந்தூரம் வேணும் அப்படின்ன போது அந்த கடைக்காரன் நினைச்சானா, ஒரு சின்ன குப்பியில கொடுத்தானா, நை நை எனக்கு நிறைய வேணும்னு. நிறையன்னா எவ்வளவு வேணும், எனக்கு 2-3 சாக்கு வேணும் அப்படின்ன உடனே அவன் பார்த்தானா, என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அவர் எல்லாத்தையும் தூக்கி அங்க உச்சந்தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் கொட்டின்ட்டுட்டாராம். கொட்டின்ட்டு அப்படி லேசா உதுத்துட்டு சீதை கிட்ட வந்து நின்னாராம். இது என்ன வேஷம் ஆஞ்சநேயா, இது என்னத்துக்கு இப்படி சிந்தூரத்தை நீ பூஜைன்னு வந்து நிக்கிற? நீங்க தானே சொன்னீங்க இங்க வச்சுண்டாலே ஆயுசு நிறைய ராமனுக்கு ஆகும்னுட்டு, நான் இவ்வளோ பூசினுட்டேனே, அப்ப எத்தனை வருஷம் அவர் இருப்பார்? அப்ப அங்க வந்த ராமர் ரொம்ப சிரிச்சாராம். சீதை தீர்க்க சுமங்கல்யா இருக்கணுங்கிறதுக்காக அவ இவ்வளோண்டு சிந்தூர்ல இவ்வளவு வச்சுக்கிறான்னா,
நீ உடம்பு பூரா பூசின்னு வந்துட்ட, உனக்காதானே ராமா, நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே ராமான்னு சொன்னாராம். அதனாலதான் இன்னைக்கும் வடநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சிந்தூரை வெண்ணெயில குழைச்சு அல்லது எண்ணெயில குழைச்சு ஆஞ்சநேயருடைய சிலை பூரா பூசி நமக்கு அதை பிரசாதமாவும் கொடுக்கறாங்க. ஒரு பக்தனுக்கு எந்த அளவு பக்தி இருக்கணுங்கிறது, இந்த நவவித பக்தி எல்லாம் கூட தாண்டி இல்ல, இது 10வது பக்தின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டா, ஒரு பாமரத்தனமான தன்னுடைய தலைவன் வெகு நாட்கள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அப்படி குழந்தைத்தனமான ஒரு பக்தியை ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காரு. அப்படின்னாக்கா இந்த கதைகள்லேருந்து நாம எடுத்துக்க வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. நம்மளால முடிஞ்சது ஒரு சிரவணம் இல்லையா, ஒரு கீர்த்தனம் அல்லது ஒரு பாத சேவனம், ஒரு அர்ச்சனம் அல்லது ஒரு தாஸ்யம், ஒரு சக்கியம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, ஆத்ம நிவேதனம், அது ஒண்ணுதான் நமக்கு முக்தியை தரக்கூடியது. பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும், மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பிறப்பதும் இறப்பதும் சகஜம். இதே வெளிநாட்டுலலாம் அதை இப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, he passed away, he died அப்படின்னு சொல்லுவாங்க. passed on அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி இறந்தார்னு? எப்படி தெரியும்? தெரியாது. அப்புறமா நாம கேட்போம், what happened, why did he die, அப்படி அந்த மாதிரி கேட்போம்ல. ஆனா தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த காலத்தெல்லாம் ஒரு கடுதாசு காடு வரும், அது ஓரத்துல மஞ்சள் குங்குமம் தடவி இருந்தா கல்யாண விஷயம்னு அர்த்தம், ஓரத்துல கருப்பு மை தடவி இருப்பாங்க, அப்படின்னா அது இறப்பு செய்தி கொண்டு வர ஒரு கடிதம் அப்படின்னுட்டு. தந்தி வந்தா என்னன்னே தெரியாம கொய்யோ முறையோன்னு கத்துவாங்க, அப்புறம் அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க, தந்தினாலே பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எழுதுற பொழுது இந்த தமிழ் மொழிக்கு தனி சிறப்பு உண்டு. என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டா, ஒருவர் நிறைய பரிபூரண ஆயுள் வாழ்ந்து இறந்தால் அன்னார் காலமானார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவலோக பிராப்தி அடைந்தார்கள், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள்ங்கிறது அதுக்கு கடைசியில அதையும் எழுதுவாங்க. ஆனா அந்த காலமானார் அப்படிங்கிறது, அப்பா ஒன்றும் கவலை இல்லைப்பா, அவர் நல்ல பூரண ஆயுசு, நல்ல என்னப்பா 99 வயசுல தானேப்பா இறந்துருக்கிறாரு, காலமானார். அடுத்தது திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மாரடைப்பினால் திடீர்னு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னமோ எனக்கு செய்யுது, ஒரு வா தண்ணி கொண்டான்னு சொல்லி தண்ணி கொண்டு வரதுக்குள்ள உயிர் போகுது இல்ல, அவங்கள மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறப்புக்கே காலமானார்னா ஒரு பொருள், மரணம் அடைந்தார்னா இன்னொரு பொருள். அப்புறம் சில பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க, வீட்டை விட்டு கிளம்பி இருப்பாங்க, ஏதோ ஒரு பஸ்ஸோ கிஸோ ஏதோ இடிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவனுக்கு ஆயுசு 100 இருந்திருக்கலாம், ஆனா அந்த 37 வயசு 57 வயசுல எல்லாம் சாகணும்னு இருந்ததுன்னா அது அகால மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்ட உடனே, அடாடா அகால மரணமாமே அப்படின்னாக்கா ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் அவர் போயிருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. உயிர் நீத்தல் அப்படிங்கிறது காதல் தோல்வி, பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல, காலேஜ்ல பாஸ் பண்ணல, வீட்டுல ஒரே ப்ரெஷர் அப்படியெல்லாம் இருந்தாக்க இதுங்களே எதையான்னு பண்ணிக்கிட்டு சாக அடிச்சுக்கிறாங்க பாருங்க, தற்கொலை செய்து கொள்வதை உயிர் நீத்தார் அப்படின்னு போட்டாக்க, சாதாரணமா இவன் காலமும் ஆகல மரணமும் அடையல, இது வேற அப்படிங்கிறது புரியும். உயிர் நீத்தார்ங்கிறது அவரா உயிரை நீத்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம். சில சமயம் என்ன ஆகும், ஒரு வயக்காட்டு பக்கம் ஒருத்தன் போய்கிட்டு இருப்பான், அவனை யாரோ அறிவாளால வெட்டிடுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னார் பரமசிவம் என்பவர் கொலை உண்டார் அப்படின்னாக்கா அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிறதுனால இவர் எப்படி இறந்தாருங்கிறதும் புரியும். யாரையுமே கேட்க வேண்டாம். நீங்க பாருங்க, நான் சொல்ற ஒரு வார்த்தையுமே அந்த வார்த்தைகள்லயே நமக்கு என்னங்கிறது அதை தெள்ள தெளிவா காட்டுறதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி நல்லா பேசிட்டு பொண்டாட்டிக்கிட்ட, இந்த பாரு அடுத்த வாரம் நம்ம காஷ்மீர் போறோம், நம்ம எல்லாரும் போறோம் எல்லாம் பேசிட்டு தூங்கிட்டு காலையில என்னங்க இன்னும் எழுந்திருக்கல நேரமாச்சுன்னு தொட்டு பார்த்தா உடம்பு ஜில்லிட்டு போயிருந்தால் அவர் மீளா துயில் கொண்டார் அப்படின்னு போடுவாங்க. துயிலில் இருந்தவர் மீளா துயில், அதாவது அந்த துயிலிலிருந்து அவர் எழவில்லை, தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த தூக்கமாக அப்படியே அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிறது அந்த தமிழ் மொழியோட அழகுக்கு தான் சொல்ல வரேன். இயற்கை எய்தினார் அப்படின்னு போட்டு பார்த்துருக்கீங்கல்ல, இயற்கை எய்துவதுங்கிறது, இயற்கைனா என்ன,
பஞ்சபூதங்கள் தீப்பிடித்து எரிந்தாலும் அது இயற்கை எய்தினார். நீரில் கப்பலோடு சேர்ந்து மூழ்கி விட்டாலும் இயற்கை எய்தினார். ஒரு புயல் காற்றில் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி இறந்தாலும் இயற்கை எய்தினார் அது. அப்புறமா விமானம், ஹெலிகாப்டர் அதிலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எப்போ ஆக்சிடென்ட் நடந்து இறந்தாலும் இதெல்லாமே இயற்கை எய்தினார்ங்கிறதுக்காக அதை சேர்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பிள்ளையார் பட்டியல சொல்றீங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் சிறப்பை எல்லா வகையிலும் நம்ம கொண்டாடணும் இல்ல. அப்ப இறப்பும் ஒரு கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்த வாழ்க்கை முடிஞ்சு அவன் மற்ற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஒண்ணு இறைவனோடு சேர்கிறான், இல்லாட்டா அவன் திருப்பி பிறக்க போறான். அப்படிங்கிறதுக்கு முன்னால அந்த காலகட்டத்துல அவன் மறைந்ததை இவ்வாறு என்று குறிப்பிடுவது தமிழ் மொழியின் பெருமையை உங்களுக்கு சொல்வதற்காக. நன்றி, வணக்கம்.